எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக நீண்ட நாட்கள் ஆகுது நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு நான் கொடுத்துங்க. பொதுவாக பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது நம்ம விதைக்கக்கூடிய விதைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் தானுங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சாலும் விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிரும், ஆனால் விளைஞ்சது வீடு வந்து சேராது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் கண்டிப்பாக சாதகமான பலன் தரும். ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சூழல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நட்டமும் கிடையாது, ரெண்டாவது மன அழுத்தமும் கிடையாது. இருக்கிற வியாதியிலேயே மோசமான வியாதி, மோசமான ஒரு நோய் எதுனா மன அழுத்தம். தயவு செய்து மன அழுத்தத்தில் போயிடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாமளாக கையூனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு சுய தொழில் செய்யணுன்ற ஆசை, எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து செயல்படுங்க. இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பயிற்சி காலகட்டம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில மாதம் சொல்லக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 தானுங்க குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இது திருக்கணித பிரகாரம் தானே தவிர வாக்கிய பிரகாரம் கிடையாது. மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். 60 டிகிரியிலிருந்து 61வது டிகிரிக்கு. இப்போது குரு பயிற்சியில் எந்த மாதிரி மாற்றம், குரு அதிசாரத்தில் வரும் பொழுது எந்த மாதிரியான மாற்றம், குரு வக்ரத்தில் வரும் பொழுது எந்த மாதிரியான மாற்றம்? பொதுவாக ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு போயிட்டால் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கனவுல கூட நினச்சிடாதீங்க. அந்த கிரகம் எந்த ரோலில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் பலன்கள் ஏற்படும். நமக்கே பல ரோல் இருக்குது. குழந்தையாக இருக்கும், பிறகு வாலிபனாகிறோம், பிறகு சம்சாரி கணவனாகிறோம், அதன் பிறகு தந்தையாகிறோம், அதன் பிறகு தாத்தாவாகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு ரோல் இருக்கும். மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் செவ்வாவுடைய ஆதிக்கம், செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் வரும். புனர்பூச நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதத்தில் வரும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வரும். இது கோட்சாரத்தில் மட்டும் கிடையாது, உங்கள் சுய ஜாதகத்திலேயும் உண்டு. ஒரு கிரகம் இருக்கிற இடமோ பார்க்குற இடமோ இதுக்கப்புறம் இதை விட முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காருன்றது தான் முக்கியம். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லை. சரி, குரு பகவான் ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அதுபோக தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு தான். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாக வராரு. சரியா? அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். துளாராசியில் மகர ராசி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் அந்த ரிஷபராசிகாரங்களுக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தனகாரகன் சொல்லக்கூடியவர். எல்லாருக்குமே மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனகாரகன்னா யாரை நம்ம சொல்லுவோம்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். லாபஸ்தானாதிபதி ஒரு கேட்டகரி, ஒரு இது. தனஸ்தானத்தில் தனகாரகன் வரக்கூடிய தருணம் சாதகமா அப்படின்னா நிச்சயமாக இது சாதகமான தருணமாக இருக்கும். தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறார். ஒரு கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடத்த பார்க்குறாரு, 3மே நம்ம பார்க்கணும். அப்போது குரு உங்கள் ராசிக்கு 2ல் வரவர் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பதால் உடலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானாதிபதி
6வது பாவகத்தை பார்ப்பது உடல் உபாதைகள் சரிப்படுத்தும். பார்க்காத வைத்தியம் இல்லை சார், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், இது வரைக்கும் உடம்புல என்ன தொந்தரவு இருக்குன்னே தெரியல. ஒரு நேரம் நல்லா இருந்தால் ஒரு நேரம் நல்லா இருக்க மாட்டேங்குது. காலையில் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இல்லைங்க, சாயந்தரம் இருக்கிற மாதிரி காலையில் இல்லைங்க. செவ்வறு இருந்தால் தானங்க சித்திரம் வரைய முடியும். உடல் உபாதைகள் சரியாகும். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் புத்திர பாக்கியத்தில் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த தருணத்தில் 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். சார் உண்மையா? நிச்சயமாக உண்மை. ஏன்னா குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. இதனால் உடல் உபாதைகள் சரியாகும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக மன அழுத்தம் நீங்கும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மன அழுத்தம் இருக்குது. பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும், காதலர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது தானே செய்யுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான தருணமாக அமையப் போகுது மே 14ஆம் தேதியிலிருந்து. மே 14ஆம் தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள்ள சார் இது நடக்கும்? குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறதுக்குள்ளார நடந்துடும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு, கடகத்துக்கு போகிறார். அப்போது அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளார கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறனாலும் அந்த சங்கடங்களை சரிப்படுத்தும் வகையில் நல்ல பலன்கள் ஏற்படுத்துவார் இந்த குரு பகவானுடைய அமைப்பு. பொதுவாக சந்தர்ப்பம் இல்லாமல் தான் சாதிக்காமல் இருக்கும். சம்பாதிக்கிறது எல்லாராலையும் முடியும், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். சாதிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தா போதுமானது. நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ரிஷபராசியில் பிறந்தவங்க பிரதானமாக நினைக்கிறது இதுதான். ஐயா எனக்கு உழைப்பை கொடு, என் உழைப்புக்கேற்ற உயர்வை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலையை கொடு, சம்பாதனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் பலவிதமான சந்தர்ப்பத்தை தரப்போகுது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. வாய்ப்புகள் இல்லாமல் தான் பல பேர் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற ரிஷபராசி நண்பர்கள் கூட இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தால் சாதிக்கிறதுக்குண்டான தருணமாக இது இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. எதுக்குமே நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. இவர் 10 காசு புரோஜனம் இல்லை அப்படி என்ன ஏளனம் அப்படியெல்லாம் ஏளனமாக உங்களை சொன்னவங்க முன்னாடி சாதிச்சு உட்கார்றதுக்கு உண்டான தருணமாக இந்த நேரம் இருக்கும். இது எல்லாமே அக்டோபர் 18க்குள்ளார. ஏன்னா குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது பிரதானமாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மண்மனை உருவாக்குறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும், அல்லது அந்த நாட்டு குடியுரிமை வாங்கக்கூடிய தருணமாக இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை வெளிநாடு போக்குவரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அதிசார பயிற்சியில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கிடலாம், இப்போ பேச வேண்டாம். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்துவார் இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம். அது எப்படின்னா, நம்மளுடைய ராசிக்கு 6வது பாவகம் அப்படின்றது ஜோதிடத்தில் பிரதானமாக சொல்லப்பட்ட ஒரு இடம் என்னன்னா ருணரோக சத்துருஸ்தானம். அப்போது செய்யாத தப்புக்கு செஞ்சேன், போகாத இடத்துக்கு போனேன், வாங்காத இடத்துல வாங்கினேன், இந்த மாதிரி அவப்பெயர் இது எல்லாமே நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, இதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் ஐயா இது மே 14ஆம் தேதியிலிருந்து. அதுபோக
உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். 20 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருக்கிறேனுங்க, சொந்த வீடு வாசல் எனக்கு அமையுமா அமையாதா? நம்ம தப்பு என்னன்னா, நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சிடணுன்றது. நமக்கு எந்த நேரத்தில் பிராப்தம் இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்லை. இது உங்களுக்கான ஒரு பிராப்தமான ஒரு நேரம். இது நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். சொந்தமாக மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். வாங்கின இடத்துல கட்டுவீங்க, கட்டின இடத்துல வாங்கி விடுவீங்க. காசு பணம் கொடுத்து விட்டனுங்க, தெரியாதனமாக கொடுத்து விட்டனுங்க, இந்த நேரத்தில் கொடுத்த பணம் வாங்கி விடுவீங்க. வாங்கின பணம் கட்ட முடியலைங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலைங்க, வீடு விற்று விடலாமா, இடத்த விற்று விடலாமா, இந்த மாதிரி மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சம்பாரித்து கட்டிவிடுவீங்க. நான் தான் சொல்லிவிட்டனே, இது உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான நேரம் சத்தியமாக கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களை இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இதுதான் பாதை அப்படின்ட்டு யார் மூலியமாவது ஒரு பாதை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுமையா, அந்த பாதையில் நான் போயிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது உங்களுக்கான நேரம், சம்பாதிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, சாதிக்கிறதுக்குண்டான தருணம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேர காலங்கள். நீங்கள் நினைக்கலாம், கையில் 4 காசு பணம் இல்லை, எப்படி சார் நான் வீடு வாசல் வாங்குவேன்? செய்துட்டு பாருங்கள். அதாவதுங்க, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட சொன்னது நடந்ததுக்கப்புறம் தான் அவர் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அனுபவபூர்வமாக அனுபவித்து சொல்லுங்கள். வர்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் நீங்கள் கடந்துட்டு சொல்லுங்கள், செய்தீங்க அல்லது செய்யலைன்ட்டு. அதுபோக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா தொழில் இல்லையா? இந்த அதிசயம், இந்த அற்புதம் மீண்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு. சார் அப்படி என்ன சார் நடக்குது? உங்ககிட்ட பில்டப் தான் அதிகமாக இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்தணுன்ற ஆசை எனக்கு நிறையா இருக்குதுங்க, சரிங்களா? யாரையும் சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சிக்கிட்டு விடுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுனா கும்பம். தொழில் காரகன், தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா சனி பகவான், தொழில் ஸ்தானம் கும்பம். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு 11வது பாவகத்தில் 11வது பாத்தியத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்துக்கு வராரு. சார் இதில் என்ன சார் ஆச்சரியம் அப்படின்னா, ஆச்சரியம் இருக்குது. 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, தேவகுரு தனஸ்தானத்தில் தனகாரகனும் கூட அவர். தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து ரிஷப ராசியை பார்க்குறாரு. அருமையான ஒரு நேரம். இது மட்டும் கிடையாது, குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். திடீர் திருப்பு முனைகள். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வேலைக்காக, இந்த வேலை கிடைச்சிரும். கல்யாணத்தில் 3 வருஷமாக 4 வருஷமாக தடைகள் இருக்குது, கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடும். வீடு வாசல் வாங்கணும் அப்படின்ட்டு 4 முறை அட்வான்ஸ் கொடுத்தேன், 4 முறையும் கொடுத்து அட்வான்ஸ் வாங்கி விட்டனே, மறுபடி வீடு வாசல் என்னால் வாங்க முடியல. இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குவீங்க. அதாவது நம்ம இந்த டிவிலெல்லாம் சார் கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி எதிர்பாராதது எதிர்பாருங்கள் சொல்வார் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த நிமிஷம் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் 100% இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. தயாராக இருங்க. இது நடக்குமா சார்? ஐயா இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி காலகட்டத்தில். என்னதான் நேர காலங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் உழைப்புன்ற விதையை விதைத்தால்தான் வளர்ச்சி உயர்வு அப்படின்ற விருட்சம் நமக்கு வரும். சரியா? அது மனசில் வச்சுக்கிட்டு இந்த தருணங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் வீடியோ பதிவு கொடுத்தே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகுது. அது என்னுடைய சூழ்நிலை காரணம். சரிங்களா? தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேற்கொண்டு ரெகுலராக வீடியோ காணொலி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேனுங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.